சென்னை புறநகர் பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகின்ற நிலையில் மாநகராட்சி சார்பாக அனைத்து இடங்களிலும் தண்ணீர் பந்தல் அமைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம். வெயில் அங்கங்க மக்கள் கஷ்டப்படுறாங்க. திடீர்னு ஒரு காசு இல்லாத வருவாங்க, காசு இருக்கவங்க வாங்கி சாப்பிடுவாங்க, காசு இல்லாத என்ன பண்ணுவாங்க, தண்ணி எங்கன்னா இருக்கு, ஒரு டேங்க் அங்கங்க வச்சுட்டா பிரச்சனை கிடையாது, தண்ணி பந்து குடிச்சுன்னு போவாங்க. இப்போ எல்லாமே வெயில ரொம்ப கஷ்டம்தான். ரொம்ப இப்போ பீச்சே இப்போ அலங்காரம் பண்ண நல்லா இருக்கு. நல்லா பீச்சில் நல்லா ஜனங்க வருது, பப்ளிக் வந்து சாயந்தர டைம்ல காத்து வசதிக்காக வந்து உட்காராங்க, குழந்தைங்க விளையாடுறாங்க. அந்த ராட்டினம் அதெல்லாம் நல்லா ஃப்ரீ எல்லாமே நல்லா இருக்கு. ரொம்ப எங்களுக்கு கஷ்டம்தான் ஆரம்பம் கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சம் இது பண்ணாங்க. எல்லாமே வெயில தான் வியாபாரம் ஆகும் எங்களுக்கு கடல் புனித்துல. இருந்தாலும் வெயில போறது வர்றது கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. மரம் நிறைய வளரணும், நிறைய மரம் இருந்தால் தான் உட்காரவங்களுக்கு வர பப்ளிக்கு நல்லா இருக்கும், மக்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும், உட்காரவங்களுக்குலாம் நல்லா சேஃபாக இருக்கும். மரம் அங்கங்கே இருக்கணும். கரெக்டாக தான் இருக்குது. கொஞ்சம் தண்ணி வசதி மட்டும் இல்லை. ரெஸ்ட் ரூம் ரொம்ப மோசமாக இருக்குது. அது யாருமே லேடிஸ்லாம் யாரும் போக மாட்டாங்க. அதான் தண்ணி இப்போ காமனாக வந்து இது பண்ணி விட்டாலும் நல்லா இருக்கும். இப்போ இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு கேன் 30 ரூபா விற்கிறாங்க. இப்போ இலவசம்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது இந்த இடம்ன்றதுனால வெளியே அவுட்ரு மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா இந்த இடம் முக்கியமான இடம்ன்றதுனால கொஞ்சம் எல்லாம் நல்லா இருக்குது. உள்ளே போனால் தான் அதில் உள்ளே யாருமே மோஸ்ட்லி வர மாட்டாங்க. வரவங்க கொஞ்சம் ரிச் பீப்புள்ஸ் தான் வருவாங்க. மோஸ்ட்லி வருவாங்க, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பாமர மக்கள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டான தண்ணி அந்த விஷயம் எதுவுமே கிடையாது. அது கூட நான் இது பண்ணலாம். இப்போ இங்கேருந்து போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வர்றது ரொம்ப இடமே எங்கேயுமே இல்லை. வெளியேருந்து பார்க்கும்போது மெரினா பீச்சுன்றது வந்து ஒரு பார்க்கறதுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். உள்ளே வந்தால் தான் தெரியாது என்ன இருக்குது, எதுவுமே இல்லை. ஹெல்ப் பண்ணால் அந்த வெயில் காத்துக்கும் தாங்க முடியாது. உள்ளக்க மக்கள்லாம் கஷ்டப்பட தான் செய்கிறாங்க. அதனால் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். உட்காரதுக்கு இடம் வேணும். வெயிலாக இருக்குது, எல்லா பக்கமே வெயிலாக இருக்குது. ஒரு தண்ணி கூட உள்ளக்க கூட தண்ணி இல்லாமல் இருக்குது. வெயிலில் மக்களுங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கட்டாயம் இருக்குது. மயக்கம் வருது, கிறுகிறுன்னு வருது. சொல்லப்போனால் எங்களுக்கே அந்த மாதிரிலாம் வருது. நாங்களும் உள்ளக்க வேலை பார்க்குறவங்க தான், ஜோசியம் பார்க்குறவங்க. நாங்களே சில சமயத்தில் வெயிலுக்குள்ளே வந்தாலேவும் வேறு என்ன செய்ய, வேறு பொழப்பில்லை. காலைல இந்த டயத்தில் வந்தால் தான் எங்களுக்கும் ஒரு 10 ரூபா வருமானம். இது உள்ளக்க போனால் மயக்கம் வருது, கிறக்க வருது, அந்த மாதிரியே இருக்குது. ஏன்னா மக்களுக்கு எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் இருக்குது. இல்லை, இப்போ தண்ணியெல்லாம் கிடையாது. மோர் சில்லுன்னு எதுனா ஒன்று கொடுத்தா தேவை. கூலிங்க யார் கொடுப்பா? அம்மா வாங்கி கொடுத்தாத்தையும் பணம் போட்டு மாதம் ஆனாத்தையும் சம்பளம். வெயில் நேரத்தில் மோர் கொடுத்தாங்க, இதை கூலிங்க அது கொடுத்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. நேரத்தெல்லாம் ஒருத்தர் தண்ணி பாட்டில் வாழைப்பழம் கொடுத்தாங்க. முந்தானத்து ஒருத்தர் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க வாங்கி. யாருன்னா வழியில் போகிறவங்க என்னம்னாலும் வாங்கி கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. கவர்மெண்ட்ல என்னத்தை கொடுக்க போறாங்க? எங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க, மதியானம் வாங்கி ஒரு அரை சாப்பிட்டு போறோம். கூலிங்க கொடுத்தா தேவையில்ல. எதுனா ஐஸா சில்லுண்டு கொடுத்தா தேவையில்ல. இளநீர் கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஈட்டு ஓவராக ஆகுது. இளநீர் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். மோர் கொடுக்கலாம், அது ரெண்டுமே. அப்புறம் அங்கங்கே தண்ணி அவரை வச்சுக்கிறாங்க பீச்சிலலாம். அதெல்லாம் மக்களும் கொஞ்சம் யூஸாக தான் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் வச்சுருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் அந்த கார்னரில் ஒன்று வச்சுருக்காங்க. பீச்சில் நல்ல வச்சுருக்காங்க. அது திடீர்னு இப்போ ஒரு 6 மாதமாக இருக்குது. இந்த பார்க்கு மாரி கட்டியிருக்காங்க. அப்போ அதில் போட்டுருக்காங்க ஒன்று. இப்போ லேட்டஸ்ட்டாக தான் போட்டுருக்காங்க. இந்த பீச்சை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் வந்து இந்த சம்மருக்கு தான் வந்து கொஞ்சம் தண்ணி கிண்ணிலாம் கொஞ்சம் வசதி பண்ணியிருக்காங்க. வெயிலுமே தண்ணி கிண்ணி மோர் அதுமாதிரி வச்சா நல்லாயிருக்கும். அங்கங்கே பந்தல் மாரி போட்டு நல்லா வச்சா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். தண்ணி மோர் எல்லாம் வைக்கிறது இந்த வெயில் நேரத்தில் நல்லது. வெயில் நேரத்தில் வெயில் ஓவராக இருந்தால் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். எல்லாம் மயக்கம் வரும், எல்லாம் மாறும். கொஞ்சம் கவர்மெண்ட்டு கொஞ்சம் அந்த தண்ணி வசதி, இந்த இது ஜனங்களுக்கு கொஞ்சம் வசதி பண்ணால் நல்லாயிருக்கும். மருத்துவம் வந்து வெயில் நேரத்தில் இந்த வயசானவங்க இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுருந்தா நல்லது. நீராகாரம் கொடுத்தா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி கலெக்டர்லேருந்து அதுதான் சொல்கிறாங்க. அதுதான் இது பண்ண சொல்கிறாங்க. குளிச்சுட்டு ஈரப்பதமாக இருக்க சொல்கிறாங்க. எப்பவுமே ஈரப்பதம் இருந்துச்சுன்னா உடம்பு ஒன்றும் செய்யாதுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம செய்ய முடியும். இளநீர் கொடுக்கறது மக்களுக்கு தேவையான குளுக்கோஸ் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்.
இருக்கும். அதாவது வெயில் காலத்துக்கு என்னென்ன அடிப்படை தேவையோ அதை கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏதாவது கூலான ஆதாரம் கொடுத்தாங்கன்னா அது வெயில் காலத்துக்கு நல்லாயிருக்கும். மண்பானை தண்ணி இந்த மோர்கின் மண்பானையில் வச்சு கொடுத்தாங்கன்னா இந்த வெயில் காலத்துக்கு வர மக்களுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். வரவங்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அது மண்பானைங்கும்போது ஐஸு கேஸு எதுவும் போட வேண்டாம், இயற்கை இது. ஐஸ் போடாமல் இயற்கையாகவே கூலிங்காகவே இருக்கும். அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மோர் இந்த பானாங்காரம் அப்படி ஐட்டங்கள் இந்த வச்சு கொடுத்தாங்கன்னா இந்த வெயில் காலத்துக்கு நல்லாயிருக்கும். வயசானவங்களுக்கு வந்து இந்த பானாங்காரம் அவங்க குடித்தாங்கன்னா கொஞ்சம் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். அவங்களுக்கு இதாக இருப்பாங்க. ரொம்ப வயசாக இந்த இளநீர்னா கொஞ்சம் ஒரு நேரம் குடிக்கவும் மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. இது கூழ் ஆகாரம் அந்த மோர் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் செல்ஃபாக சாப்பிடுவாங்க. அதுமாரி கூழ் கொடுக்கலாம், மோர் கொடுக்கலாம், அதுமாரி பொருளெல்லாம் கொடுக்கலாம். வெயில் காலத்துக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு கூலிங்காக இருக்கும். வெயிலின் தாக்கத்தை எதிர்கொள்வது குறித்து நியூஸ் 7 தமிழுக்கு சென்னை வாசிகள் அளித்த பிரத்யேக பேட்டியை மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம். கத்திரி வெயில் 4ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது. பொதுமக்கள் எல்லாரும் தேவையான அளவு தண்ணி நிறைய குடிக்கணும். வெள்ளரிக்காய், எலுமிச்சம்பழம் ஜூஸ் அது மாதிரிலாம் சாப்பிட்ணும். உடம்பை எப்போவுமே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. கூடிய மட்டும் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வெளியில் போக வேண்டாம். டேக் கேர், ஆல் தி பெஸ்ட். வெயில் அதிகமாக இருக்கனால மக்கள், குழந்தைங்க, வயசானவங்க எல்லாம் கொஞ்சம் சேஃபாக வீட்டில் இருக்கலாம். மோர், இளநீர், ஜூஸு, நுங்கு இந்த மாதிரி கூழ் அந்த மாதிரி ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் நிறைய குடிக்கலாம். தண்ணி நிறைய குடிக்கணும். வெயிலுக்கு வெளியில் வர வேண்டாம், வீட்டில் இருக்கிறது ரொம்ப சேஃப். அப்படி போனால் கொடை, ஹட் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு சேஃபாக போகலாம். இல்லை, இந்த வாட்டி வெயில் அந்த அளவுக்கு இன்னும் ஆரம்பிக்கல. இருந்தாலும் மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நிறைய வாட்டர் சாப்பிடணும், மோர் சாப்பிடணும். கூடுமான வரைக்கும் ஆயில் சப்ஸ்டன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும். ரொம்ப அதாவது நூன் 12 மணிக்கு மேலே 2 மணிக்குள்ளே வெயிலில் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். வெயிலின் தாக்கம் இப்போ டிவியில் நேற்று கூட பார்த்த நியூஸில் சென்னையில் வந்து இப்போது வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும், மக்கள்லாம் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. மக்கள் வந்து அதை பார்த்தாவது அட்லீஸ்ட் இல்லை சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் இதை பற்றி அவேர்னஸ் நிறைய பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்பவுமே நீங்கள் எப்படி ஃபோன் எடுத்துகிட்டு போகிறீங்களோ கையில் ஒரு வாட்டர் பாட்டில் முடிஞ்சால் அதில் ஒரு லெமன் பிழிஞ்சு கொண்டு போனீங்கன்னா ஒரு பெட்டராக இருக்கும். ஏன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்னினோ பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் வந்து வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும். வெயில் புயல், அது சூரிய புயல் இருக்கும்ன்றாங்க. அதனால் நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இது நம்முடைய பூமி, நம்ம தான் சேஃபாக பார்த்துக்கணும். இந்த வெயில் அதிகமாக காரணம் நாம தான். இந்த வெயிலின் தாக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. முந்தையெல்லாம் 7 மணிக்கு மேலே தான் வாக்கிங் வர ஆரம்பிப்பாங்க. இப்போ விடிய காலை 5 மணி வைகரை துயிலெழு எப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதுமாதிரி எல்லாம் 4:30 மணிக்கே வாக்கிங் வர ஆரம்பிச்சிடறாங்க, 5 மணிக்கே வாக்கிங் வர ஆரம்பிச்சிடறாங்க. இது வந்து நம்ம அதை செய்யலாம். முதல்ல இந்த வெயிலோட தாக்கத்தை குறைக்க என்ன பண்ணனாக்க மரம் நடுவோம். முக்கியம் அதுதான் சார். இது ஒன்று செஞ்சிட்டாலே நம்ம வந்து மீதி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு சீட்டு கட்டில் ஒரு சீட்டு தள்ளி தான் அடுத்தடுத்து எல்லா சீட்டும் விழுந்துடும் பார்த்தீங்களா. அது மாதிரி அதனால தான் சொல்கிறோம், மரம் எங்கள் தோழன். பயிர் தொழில் அல்லது உயிர் தொழில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய மரங்களை நட்டிங்கன்னா அதுவே என்ன பண்ணும், மண்ணை பிடிச்சி வைக்கும். அதுக்கப்புறம் மழை நீரை தேக்கி வைக்கும். அதனால நிலத்தடி நீர் உயரும். அதனால ஒன்னொன்னா அந்த உயர் சொல்லுவாங்க, வரப்புயர நெல் உயர், நீர் உயரும், நீர் உயர நெல், இப்படியே போயிட்டே போகும் இல்லையா. வரப்போ உசத்திட்டீங்கன்னா எல்லாமே உசந்துடும். அது மாதிரி நீங்கள் மரத்தை நட்டிங்கனாலே மிகப்பெரிய ஒரு பசுமை இயக்கமாக வந்ததுன்னா அதுக்கப்புறம் இந்த வெயிலோட தாக்கமே இருக்காது. இதே வெயில் தான் எல்லா ஊர்லேயும் அடிக்குது. ஆனால் கிராமத்தில் இதோட வெயில் தாக்கம் இல்லை. ஏன் அப்படின்னாக்கா நிறைய மரங்களுக்கு தோப்பு துறவு இருக்குது, நிறைய குளம் நீர்லாம் இருக்குது. அதனால் அங்கே வெயில் தாக்கம் இல்லை. ஆனால் இங்கே எங்கே பார்த்தாலும் தார் சாலை, சிமெண்ட் சாலை தான் இருக்குது. சுற்றி மரமாவது இருக்கா? இல்லை. இப்போல்லாம் எல்லா ஊரையும் அவென்யூனா என்ன, நிழற்சாலை. நிழற்சாலைன்னு பேர் இருக்கே தவிர அங்கே நிழல் எதுவும் கிடையாது. அப்புறம் நிழற்குடை அமைக்கிறேன்றாங்க. நிழற்குடைன்றது ஆர்டிஃபிஷியல். நிழல்ங்கிறது உண்மையான நிழல்ங்கிற மர நிழல் தான். இதை நீங்கள் உணர்ந்தீங்கனாலே மிகப்பெரிய நன்மை சார். மரங்களை நடுவோம், வளம் பெறுவோம். முன்னெச்சரிக்கையான அவங்க காலையில் எழுந்திரிச்சு ஜூஸு அது மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு 1 ஹவருக்கு ஒரு வாட்டி நல்லா தண்ணி குடிக்கணும் மெயினாக. ஏன்னா வேர்வையில் அந்த தாக்கத்தில் வேர்வையாக போய்டும் உடம்புல உள்ள எனர்ஜியெல்லாம். அதுக்கு வந்து நல்ல தண்ணி, ஒரு நாளைக்கு 5 லிட்டருக்கு மேலே தண்ணி குடிக்கணும். ஜூஸு பல வகைகள்லாம் சாப்பிட்டாக்கா அவங்க இந்த வெயிலோட தாக்கத்துலேருந்து வெளி வரலாம். இன்னொன்று அவங்க வந்து கூடுமான வரைக்கும் வெளியில் போகிறத தவிர்க்கணும். அவங்களோட வேலையெல்லாம் அந்த ஒரு 10-11 மணிக்குள்ளே முடிச்சிடணும். அப்படி இல்லைன்னா 5 மணிக்கு மேலே பண்ணணும். இந்த டயத்தில் போக வேண்டாம். இப்போ வர வர க்ரீன் மரம்லாம் எல்லாம் வெட்டி கார்டனிங்லாம் மெயின்டைன் பண்ணதுனால ஓவராலாக வெயிலோட தாக்கம்லாம் ஜாஸ்தியாக ஃபீல் பண்ண மாதிரி இப்போ நமக்கு அட்மாஸ்பியர் வந்துருச்சு. அதுக்கு என்ன செய்ய முடியும்னா
எல்லோரும் ஏசியிலேருந்து பழகிட்டாங்க. அதனாலேயே அவங்களுக்கு வெயில் தாங்க முடியாமல் இருக்காங்க. வெயிலில் போகிறது உடம்புக்கு நல்லது. வெயிலுன்னு பார்க்காம வெயில் ஜாஸ்தி அதோட தாக்கம் இருக்கிற நேரம் வெளியே போகாமல் கம்மியாக இருக்கிற நேரம் காலையில் சாயந்தரம் வெளியில் கொஞ்சம் வெயிலில் வாக்கிங் போக வரேன்னு இருக்க வேண்டியதான். வெயில் வருஷத்து கணக்காக இருக்கிறது நமக்கு கெடுதலாக இருக்கிற மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆனால் செடி கொடி பிளான்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதனால் இயற்கையாக கொண்டாடுவோம், காப்பாற்றுவோம். தேங்க்யூ. என்ன பண்ணலான்னா நிறையா டீஹைட்ரேஷன் ஆகாமல் ஹைட்ரேட் பண்ணக்கூடிய பொருள் நிறைய சாப்பிட்லாம். எது நீர் சத்து உள்ள பொருள் வந்து வெள்ளரிக்காய், வாட்டர் மெலான், அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நிறையா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணலாம் மிட் டேஸில் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணலாம். குழந்தைங்கள வந்து மேக்ஸிமம் வந்து இன்டோர் கேம்ஸு அந்த மாதிரி அவங்கள என்கேஜ் பண்ணலாம். கிரேப்ஸ் சாப்பிட்லாம், ஆரஞ்சு சாப்பிட்லாம், நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாம், அதெல்லாம் பம்கின் ஜூஸ் குடிக்கலாம், தேங்காய் பால் குடிக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு காலையில் ஒரு 6 மணி டு 11:30 வந்து போயிடலாம். அதோட சாயந்தரம் ஈவினிங் வந்து ஒரு 4 மணிலேருந்து ஒரு 8:30 வந்து போயிடலாம். அதுக்கப்புறம் வெயில் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா 8க்கு மேலே வந்தால் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதுனால எதுவும் வாக்கிங்கு எக்ஸசைஸு எதுவுமே பண்ண முடியல. நேற்றெல்லாம் நான் ஒரு 7:30க்கு வந்தேன், ஒன்றும் முடியல. 8:30க்கு தான் கிளம்புனேன். இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியராக வந்தால் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். கொஞ்சம் வாட்டர் அதிக கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.